ஐயோ ஐயோ, என்னாச்சு? என்னது காயமெல்லாம்? அவனையே கேளுங்க. ஏயா எங்க போயிருந்த? ஏன் இப்படி ஆச்சு? அள்ளிக்கிட்ட 2-3 ரவுடி பசங்க கலாட்டா பண்ணாங்க. அவங்க கூட இங்க தகராறு ஆயிடுச்சு. நாம ஊரு விட்டு வந்ததுக்கு காரணமே நீ இப்படி அனாவசியமா எல்லா விஷயத்திலயும் தலையிட்டதுனாலதான். இங்கே வந்து இப்படி நடந்துக்கிட்டா எப்படிடா? கொஞ்சம் சும்மா இருமா. ஏன்பா அள்ளி கூட வேற யாரும் வரல? இல்ல, அள்ளியும் நானும் மட்டும்தான் போயிருந்தோம். வேலு, நீ உட்காருப்பா. கண்ணம்மா, நீ கொஞ்சம் உள்ள வா. அண்ணம்மா, இதுங்க விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சின்னஞ்சிறுசுங்க தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டையும் பிடிச்சி கால்கட் போட்டுடணும். ஆமாமா, அள்ளி ரொம்ப நல்ல பொண்ணு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுதானே? அனாதையா இருந்த 2 பேருக்கும் இப்ப நீங்க தான் அம்மா அப்பாவா இருக்கீங்க. ஐயா, நீங்க எது சொன்னாலும் எங்க நன்மைக்கு தான் சொல்லுவீங்க. கண்ணம்மா, மேற்கொண்டா வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ. நான் பயிர வர சொல். இந்த வேலு பயிர வர சொல். வர சொல். ஓஹோ, அப்படியா விஷயம்? அள்ளியோட மானத்தை காப்பாத்தான் நீங்க சண்டை போட்டீங்க இல்லையா? ஆமா. அவ மனசு தோணாம வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தீங்க இல்லையா? ஆமாமா. ஏன் அவருக்கு வாய் இல்லையா? ஆமா. வாய் இருக்கேன்னு சொல்லேன்டா. வாழ்நாள் பூரா காப்பாத்துறேன்னு சொல்லேன்டா. வாயை திறந்து சொல்லேன்டா. இல்லங்க, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் இப்ப இல்லடா. போய் பார்த்து பேசி அப்புறம் தான் கல்யாணம். அது இல்லம்மா, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ண விரும்பல. வேலு, கண்ணம்மா உன்னை ஒரு மகன் மாதிரி வளர்த்திருக்கா. ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது தான் ஒரு தாயோட சந்தோஷமே இருக்கு. புரியுதா? ஆமாப்பா, உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்காம அவ எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? முதல்ல உனக்கு கல்யாணம் ஆட்டும், அப்புறமா அவ கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்கிறோம். வேலு, என்னாச்சு? சொல்லியா? உங்க அக்கா ஏதாவது சொல்லிச்சா? சொல்லையா? பெரியவர் ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு? என்ன போல ஒரு வாலிப ஆம்பளை உன்னை போல ஒரு வாலிப பொண்ணு சந்திக்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன நீ மறந்துடு. நாளைக்கு காலையில எல்லாரும் வந்து பொண்ணு பாக்குற வரைக்கும் நாளைக்கு உங்க அப்பா வீட்டுல இருக்கு சொல்லு. ஐயோ, காலையில எங்க அப்பா குடிக்க போயிடுவாரு. தெரியும். நாளைக்கு ஒரு நாளாவது அவர் பிடிச்சவே, இல்லைன்னா அவ்வளவுதான்.
திறந்திருப்பானே, கடை திறந்திருப்பானே, கூட்டாளி வேற வந்து காத்துக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா, அம்மா, வாமா, வாமா, வாமா. என்னப்பா? மாமா, கையில காசு இருந்தா கொடுமா. கடை திறந்திருப்பான், நான் போய் என் தொழில ஆரம்பிச்சுக்கிறேம்மா. காசு கிடையாது, நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா, நானே செஞ்சு தரேன். உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமா? இந்த கட்டைய பத்தி சட்டையே பண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் கொழுக்கட்டை அது இதுன்னு ரொம்ப அக்கறையா கேக்குற. சொல்லுங்கப்பா, கொழுக்கட்டை வேணுமா, பணியாரம் வேணுமா, பால் பாயாசம் வேணுமா? வீட்டுல பால் இருக்கு, நீங்க போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? காசு இருந்தா கூட, காசு இருந்தா கூட. மலிவு விலை பாக்கெட்ல போட்டு விக்கிறேன் அரிசி, நான் போய் வாங்கிட்டு வரேன். காசு கொடு, காசு. அப்பா, நீங்க போய் பால் காய்ச்சுங்க, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன். நான் போய் பால் காய்ச்சறதா? எமாடி, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீ போய் பால் காய்ச்சு. அப்பா, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீங்க போய் பால் காய்ச்சுங்கப்பா. ஏமா ஏமா, நீ சொல்றது நியாயமா? நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேணாமா, நான் சொல்றது கேளுமா. வேணாமா, ஐயோ என்ன விட்டுருமா. வேணாமா, உட்காருங்கப்பா. இந்தாங்க கரண்டி. என்னம்மா பண்ணணும்? போட்டு அதை கிண்டிக்கிட்டே இருங்க. எழுந்திருக்கவே கூடாது. பால் கிண்டுறத விட்டீங்க அப்புறம் பால் திரிஞ்சியே போயிடும். கிண்டுங்க. அப்பா, அவங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் போங்கப்பா. யாருமா? அவங்கப்பா. பெருமாள் இருக்கானா? இத வரையா? நீக்கண்டு அண்ணாச்சி, வணக்கம் அண்ணாச்சி. நீங்க எல்லாம் பெரியவங்க, இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்து நிப்பேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் வீட்டுக்கு நாங்க தான் வரணும். அப்படியா? உட்காருங்க. உட்கார். கண்ணம்மா, நீ உட்கார். என்ன அது எங்கேயோ போற மாதிரி உட்காந்துட்டு? சரியா உட்காரியா? வாக்கியம், விஷயத்த சொல்லு. நம்ம கண்ணம்மாவோட தம்பி இல்ல, என்னங்க ஆச்சு? வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு வந்துட்டானா? கல்யாண வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னேன். ஓஹோ. வேலைக்கு சாப்பிடறது இல்ல, சிலையா உட்காந்து நிலைய பாக்குறான். சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். பண்ணிடுவான். ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்ல. நல்ல குணவதியா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும். என்ன கண்ணம்மா, நான் சொல்றது சரிதானே? நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணுனா இந்த நாப்பம் பொண்ணு நல்லம்மா. பேருதான் நல்லம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்ல. அப்படியா சொல்றீங்க? ஐயோ, இந்த நம்ம குண்டு கணேசன் பொண்ணு குணக்கட்டவளாச்சே. ஓஹோ. இந்த கோடி வீட்டு வீரப்பன் பொண்ணு நல்ல மூக்கு முழியமா லட்சணமா இருக்கு. இப்ப அவ வாய் வெறுமா இருக்கா. போன தை மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அப்பனா நல்ல பொண்ணு இந்த ஊர்ல கிடைக்காது, நாம வெளியூர்ல தான் பாக்கணும். அட போய, வீட்டுக்குள்ளே பொண்ணை வச்சுட்டு வெளியூர்ல போய் பொண்ணை தேட சொல்றான். வீட்டுக்குள்ள பொண்ணா? வீட்டுக்குள்ள என் மக அள்ளி தானே இருக்கு. அள்ளிதான் பொண்ணு. அள்ளியா? ஆமாங்க, உங்க மக அள்ளியதா என் தம்பி வேலுவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என் மக அள்ளிக்கு கல்யாணமா? ஐயா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எடுத்துக்கொடு. அல்லி, ஆமா, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போதும். இதுவரைக்கும் எனக்கு மகளா இருந்த, இனிமே மருமகளா வரப்போறேன். அப்புறம் வள்ளுவரை பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு சொல்லி அனுப்புறேன். பெருமாளே, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஆகட்டும். வரேன் பெருமாளே. வாங்கய்யா, வாங்கம்மா. நல்லா இருக்கணும். பெருமாளை, டேய், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமே என்ன தண்ணி அடிக்க கூப்பிடாத, நானும் வரமாட்டேன். போடா.
நான் இப்படி மாறி போட்டுறேன் போடா அம்மாடி இனிமே அப்பா தண்ணி அடிக்க மாட்டேன் உன் மேல சத்தியமா சொல்றேன் இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன்